The yes part was said 45 years back. Both of us had to agree on the same yes. அவ்வளோதான் டைம் ஆச்சு தவிர I think it didn't take much time at all. What took time was to arrive on the story. That took about a year. Okay. And to arrive on. I'm not talking about writing or the time it took. To arrive on, we thought of so many genres, and then we arrived on something. That's a time gap. Otherwise, yes, it took about... Any time it's a quick yes. Yeah. After the question was asked, the answer was yes. சூப்பர் சார். சார் அடுத்த கேள்வி நீங்க தமிழ்லயே பதில் சொல்லிடலாம் சார். பாரதி டூபே கேட்டிருக்காங்க. தக்லை வரதுக்கு முன்னாடி வேற ஏதாவது படம் நீங்க டிஸ்கஸ் பண்ணி வச்சிருந்தீங்களா சேர்ந்து பண்றதுக்கு? நான் பார்க்கும்போதெல்லாம் ஒவ்வொரு படம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் இதே மாதிரி நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன், நான் அவர் சொல்லுவாரு, அப்புறம் தனித்தனியா எடுத்துருவோம். இதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் a good idea both of us agreed on has come to fruition, and this is the stage, and that's why I'm so happy. சூப்பர் சார், சூப்பர். இப்போ ஆன் செட்ல நாயகன் மணிரத்னம் அவர்களுக்கும் தக் லைஃப் மணிரத்னம் அவர்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க பாத்தீங்க சார்? அதான் எனக்கு கொஞ்சம் வெள்ளையா டை பண்ணிட்டாரு தலையெல்லாம். மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியல. எங்களுக்கு நாங்கள் ஆரம்பத்துல இருந்தே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கொஞ்சம் நட்பு வளர்ந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆரம்பத்துல இருந்தே நீங்க வாங்க போங்க தான் நாங்கள். And never been silly gossip. Has never been. அப்படி ஏதாவது தெரியாம நான் எங்கள ஒருத்தர் யாராவது குரூப்ல இருப்போம், நாங்க யாராவது அந்த பக்கம் இழுத்துட்டா கூட அது வேற பக்கம் திருப்பிடுவாரு. இல்ல பேசாம இருப்பாரு, என்ன ரொம்ப நேரம் பேசாம இருக்காங்க, சப்ஜெக்ட மாத்துக்கன்னு மாத்திடுவாங்க. இதெல்லாம் எல்டான்ஸ் ரோட்ல வாசல்ல ஸ்கூட்டர்ல சாஞ்சுக்கிட்டோ, பார்க் பண்ண ஸ்கூட்டர்ல சாஞ்சுக்கிட்டோ, இல்ல நின்றுகிட்டோ நடந்துகிட்டோ இருப்போம். சாப்பிடுற நேரம் ஆச்சு, கொஞ்சம் அவங்க எல்லாம் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்றவர்களும் பேசிட்டு இருப்போம். அதுக்கும் இதுக்கும் எனக்கு ஜாஸ்தி வித்தியாசம் தெரியல. இங்க நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க எங்களை சுத்தி. அப்ப நாங்க பேசுனது வெறும் கதையா இருந்தது, இப்ப அது களமா மாதிரி.